என்னங்க இங்க வந்திருக்கீங்க? வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம், இறங்குங்க. என்னங்க ஏங்க, நாம எதுக்குங்க இங்க வந்திருக்கோம்? நீங்க ஏதோ பணம் வாங்க போகணும் தானே சொன்னீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்க ஆசைப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த ரவுடிங்களை அடையாளம் காட்ட தான் வந்திருக்கோம். வாங்க போலாம். ஏங்க ஒரு நிமிஷம், அதான் நான் வேண்டான்னு சொன்னேன் இல்லைங்க. ஏங்க இங்க வந்திருக்கோம்? நீங்க வாங்க, நாம போலாம் வாங்க. இல்லைங்க, நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். நீங்க சாட்சி சொல்ல வருவீங்கன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். வாங்க போலாம். இல்ல இல்ல வேண்டாம், தேவையில்லாம பிரச்சனை வரும். ஏங்க, நீங்க எப்பவுமே உண்மையே பேசணும், நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிற ஆளு. இன்னைக்கு மட்டும் ஏன் போய் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் எதுவும் சொல்லல, யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம். கிளம்பலாம் வாங்க ப்ளீஸ். பொய் சொல்றதும் தெரிஞ்ச உண்மையை சொல்லாம மறைக்கிறது ஒண்ணுதான். நீங்க தானே சொன்னீங்க. ஏங்க, அந்த பூக்காரம்ம எவ்வளவு பாவம்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தாங்க எனக்கே புரிஞ்சுது. மனசார நன்றி சொன்னவங்களுக்கு துரோகம் பண்ண முடியுமா? நீங்களே அப்படி சொன்ன என்னங்க அர்த்தம்? யாரை நினைச்சு தயங்குறீங்க? எதை நினைச்சு பயப்படுறீங்க? உங்க மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க. நான் உங்களுக்கு துணையா இருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. வாங்க போலாம். ஏங்க ஏங்க வாங்க. ஏங்க வாங்க. வாங்க சார். வணக்கம் சார். வாங்க மேடம். கான்ஸ்டபிள், அவங்களை கூட்டு வந்து வரிசையா நிப்பாட்டு. ஓகே சார். வாங்க மேடம், போய் பாருங்க. மாமூல் வாங்கி பிரச்சனை பண்ண ஆளுங்க இவங்க தான் மேடம். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? பார்த்து அடையாளம் சொல்லுங்க. மார்க்கெட்ல மாமூல் கேட்டு எல்லாரையும் டார்ச்சர் பண்ணவன் இவன் தானா? எதுக்கும் பயப்படாதீங்கம்மா, தைரியமா சொல்லுங்க. இதோ இவன் தான் சார். நினைச்சேன் ராஸ்கல். போடா போ, உள்ள போ, போடா. ஏய் கான்ஸ்டபிள், உள்ள இல்லையா? போ, உள்ள போ. டேய், மத்தவங்க வெளிய போங்க. போடா. சார் ஒரு நிமிஷம். டேய் நில்றா. இவனும் தான் சார். இதோ இவன். ரொம்ப நன்றிமா. தேவனா சொல்லி அனுப்புறேன். இப்போ நீங்க போலாம். தேங்க்ஸ் சார். கூட்டு போங்க. வரேன் சார். போலாமா? போல. ஹலோ. அப்படியா? என்னாச்சு? சரி, இந்தா வரேன், உடனே வரேன். என்னாச்சு? ஏன் பதட்டமா பேசுறீங்க? நீங்க வாங்க சொல்றேன். ஏங்க ஏங்க என்னங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு? என்னவா இருக்கும்? தெரியலையே. சரி வாங்க போலாம். அண்ணா
எனக்கு எதுக்கு மாலை எல்லாம் போட்டீங்க? அந்த ரவுடி பைய தொல்லையில இருந்து எங்களை காப்பாத்திருக்கியே, அதுக்குதாம்மா இந்த மாலை. இத்தனை வருஷமா அவன் எங்களை பண்ணாத தொந்தரவே இல்ல. கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணி வச்சிருந்த காசை எல்லாத்தையும் திடீர்னு வந்து புடுங்கிட்டு போயிருவான். எப்ப வருவானோ என்ன பண்ணுவானோன்னு திக்கு திக்குன்னே இருக்குமா. அவனுக்கு ஒரு முடிவு கட்டியிருக்கியே, அதுக்குதாம்மா இந்த மாலை. ரவுடி வெள்ளராஜா சொன்னா எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படி பயன்படுத்தி வச்சிருந்தான். அவனை இத்தனை பேருக்கு நடுவில் வச்சு தைரியம் ஒரு கேள்வி கேட்ட பாத்தியா? பெரிய விஷயமா. தம்பி, இந்த பொண்ணு நல்லபடியா பாத்துக்கப்பா. இப்படியாப்பட்ட பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டாப்பா. அண்ணா, எப்படி நான் ஃபோன் பண்ணி கடையில கூட்டு நிக்குது, உடனே வாங்கன்னு சொன்னதும் பயந்தே போயிட்டீங்க தானே? ஆமாடா, நீ பாட்டுக்கு மொட்டையா சொல்லிட்டியா, 2 பேரும் பயந்து அடிச்சு ஓடி வரும். சரி சரி, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்க, ஒவ்வொருத்தர் முகத்துல எவ்வளவு சந்தோஷம். அதுக்கு காரணம் நீங்க தாங்க. இல்லங்க, நீங்க தான். சாட்சி சொல்ல போக மாட்டேன்னு முடிவெடுத்தவள கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனது நீங்க தான். இந்த பாராட்டுல பாதி உங்களுக்கு தான் போய் சேரணும். அப்படிங்களா? சரி, ஓகே. 50-50 டீல் ஓகேவா? பாத்தியா பார்வதி, இவ்ளோ தூரம் வீட்ல எல்லாரும் சொன்னதை கேட்காம அவ போய் சாட்சி சொல்லிட்டு வந்திருக்கா. அண்ணி எப்பவுமே அவங்க மனசுல நினைச்சதுதான் பண்ணுவாங்க. யார பத்தியும் கவலையே பட மாட்டாங்க. நமக்கு தான் டென்ஷன். அப்படிலாம் இந்த விஷயத்தை விட்டுற முடியாது பார்வதி. அந்த ரவுடிங்க உன்னையும் என்னையும் ஏதாவது செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? வா, முதல்ல இந்த விஷயத்த அத்தை கிட்ட சொல்லணும். வா போலாம். பாத்தீங்களா ஜனங்களோட சந்தோஷத்தை? அதுக்கு காரணம் நீங்க. மக்கள் நல்ல விஷயத்த அவங்க செய்ய தான் தயங்குவாங்க. இதே மத்தவங்க பண்ணா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க பாய். திட்டுற புதுசாக ஒட்டுற வரவாக எம்மா கொட்டுற மழையாக வெட்டுற சகமாக எப்போன்னு தர போற உம்மா உம்மா நெஞ்சுக்குள்ள நெருப்பாயும் வச்சு போட்ட கேடி சொல்ல சொல்ல சுருக்குன்னு தச்சு போட்ட பொடி ஏலா 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 அப்படி பாக்குறீங்க? உங்களை பார்த்தா சினிமாவில் புகை மூட்டத்துக்கு நடுவில் இந்த தேவதைங்க வருவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கீங்க. ஏங்க, நிஜமாதாங்க சொல்றேன், அதே மாதிரி இருக்கீங்க. அப்படியா? நிஜமா நீங்க தேவதையை பார்த்திருக்கீங்களா? நிஜமாலாம் பார்த்தது இல்லைங்க, ஆனா கண்ணுக்கு நேரம் இப்ப பாக்குறேன். நைஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங். மத்தியானம் வெண்டைக்காய பொரியல் பண்ணட்டுமா இல்ல சாம்பார்ல போடட்டுமா?
என்னவோ பண்ணு, நான் சாப்பிட்டா தானே. இல்ல மயிலு, எனக்கு வேண்டாம். இதெல்லாம் ஏன் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க சிவகாமி? அத்தை ஆ? நம்ம பாட்டுக்கு இங்க ஒண்ணும் தெரியாம வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். வெளியே என்னென்ன நடக்குது தெரியுமா? விஷயத்த சொல்லுடி. எனக்கு எதுக்கு வம்பு? பாரு நீயே சொல்லுமா. மா சந்தியா நீ நாமெல்லாம் அவ்வளவு சொல்லியும் கேட்காம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த ரவுடி அடையாளம் காட்டிட்டு வந்திருக்காங்கம்மா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா? ஆமாண்ணே, அண்ணி சாட்சி சொன்னதால இனிமே ரவுடிங்க தொல்லை இருக்காதுன்னு யாரும் மாமல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு வியாபாரிங்களா சேர்ந்து ஒரு மாலை போட்டு தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சூப்பர் சூப்பர்னு கை தட்டிட்டு கிளம்பிடுவானுங்க. நாம தானே இங்க இருக்கணும். சாட்சி சொல்றேன்னு சொன்னதுக்கே அந்த கும்பல் வீட்டுக்குள்ள வந்து துவம்சம் பண்ணிருச்சு. இப்ப அவங்க செஞ்சிருக்க வேலைக்கு என்ன ஆக போதோ தெரியல. என்ன ஆகும்? எல்லாரும் மூட்டை முடிச்சிய கட்டிக்கிட்டு வேற ஊரை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். வேற என்னத்த பண்ண முடியும்? அந்த ரவுடி கூட போய் என்ன மல்லு காணிக்க முடியும்? அவன் தான் ஜெயிலுக்கு போயிட்டானேமா. அவன் போனா என்ன? அவனோட அல்லக்கை ஒரு 4 பேர் இருப்பான். அவன் வந்து வம்பு பண்ண மாட்டானா? அண்ணி, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் சாட்சி சொன்னீங்களாமே, உண்மையா? சொல்லுங்க அண்ணி, சாட்சி சொன்னது உண்மையா? நீ என்ன உண்மையா பொய்யான்னு கேட்டுட்டு இருக்க? நான் தான் பார்த்தனே. இத்தனை பேர் வேண்டாம் வேண்டாம் சொன்னதை அப்ப நீ மதிக்கவே இல்லையாம்மா? இல்ல காதுல தான் வாங்கிக்கலையா? நான் உன் மேல மதிப்பு வச்சிருக்கேன். படிச்ச பொண்ணு, யோசிச்சு செய்வேன்னு நினைச்சேன். ஆனா எடுத்தேன் கவுத்தேன் இப்படி செஞ்சுட்டு வந்து நிக்கிறியே. நாளைக்கு ஏதோ நாச்சுன்னா என்னமா பண்றது? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீ அமைதியா வீட்டுக்குள்ள இருந்துருவ. நாளைக்கு நாங்க கடைக்கு போகணும், பொருள் எடுக்க போகணும், இது அதுன்னு வாங்க போகணும். அப்ப எந்த பக்கத்துல இருந்து எந்த ரவுடி வருவான்னு திக்கு திக்கு நினைச்சிட்டே போக முடியுமா? இது இதோட முடியாது அண்ணி. நாளைக்கு கோர்ட்ல சாட்சி சொல்ல கூப்பிடுவாங்க, அதுக்கும் போக வேண்டியது இருக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் போவாங்க ஆதி. அவங்களுக்கு என்ன, அதான் நிறைய படிச்சிருக்காங்களே. போயிட்டு வந்தா இன்னொரு 4 மாலையை போட்டு வரவேற்பு கொடுப்பாங்கல்ல. ஒரு நிமிஷம். நான் சொல்றத கேளுங்க. சந்தியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேணாம் தான் சொன்னாங்க. நான் தான் அவங்களை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போய் சாட்சி சொல்ல வச்சேன். என்ன சரவணா, உன் பொண்டாட்டிக்காக பழிய நீயே ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டியா? இல்லம்மா, நான் சொல்றது நிஜம். இந்த தடவை நான் சொல்றது முழு உண்மை. சந்தியா நான் சாட்சி சொல்றேன்னு போலீஸ்கிட்ட சொல்லிட்டு வந்தது உண்மைதான். அதுக்கப்புறம் அந்த ரவுடிங்க வீட்டுக்கு வந்தது, நீங்க எல்லாம் சொன்னதை வச்சு போக வேணான்னு முடிவெடுத்துட்டாங்க. அவங்கள வற்புறுத்தி கூட்டிட்டு போனது நான் தான். உனக்கு ஏன் அந்த வேண்டாத வேலை? அதான் அண்ணியே வேணான்னு விட்டாங்கல்ல. அவரு பொண்டாட்டி சொல்ல தட்டாத புருஷனா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. உங்கள மாதிரியா? இல்லத்த, சும்மா சொன்ன. இவளே அடங்கி போகணும்னு நினைச்சிருக்கா. நீ போய் அதெல்லாம் வேண்டாம், உன் படிப்பு என்ன, அந்தஸ்து என்ன, எதுக்கு இதுங்களுக்காகலாம் அடங்கி போகணும்னு அவளை ஏத்தி விட்டுருக்க. அப்படிதானே? அம்மா, அப்படியெல்லாம் இல்லம்மா. இத்தனை வருஷமா அந்த ரவுடி கும்பல் மார்க்கெட்ல என்ன நட்டுழியம் பண்ணுச்சுன்னு நீங்களே கடத்தெருவில் வந்து கேட்டு பாருங்க. அவனை துணிச்சலா பிடிச்ச போலீஸ்ல கொடுக்க ஒரு ஆள் இல்லை. இன்னைக்கு அதை சந்தியா பண்ணியிருக்காங்கம்மா.
இதுல எதுவும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. அதனால தான் நானே அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் சாட்சி சொல்ல வச்சேன். அம்மா, சந்தியா செஞ்சது நல்ல விஷயம் சொல்லி ஊரே பாராட்டிட்டு இருக்கு. மாலெல்லாம் போட்டு வரவேற்கிறாங்க. ஆனா நீங்களா திட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, உன் பொண்டாட்டி செஞ்சிருக்கிற வேலையை நீ தான் மெச்சுக்கணும். இவளுக்கு ரொம்ப இடம் கொடுத்து இப்ப தலையிலேயே தூக்கி வச்சுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டல நீ. இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீ ரொம்ப வருத்தப்படுவடா. பாரு, தள்ளடா நீ வேற. நீங்க ஏங்க வந்தீங்க? நான் கடையில இருக்கேன், நீங்க வீட்டுக்கு போங்கன்னு தானே சொன்னீங்க. ஆமாங்க, அப்படிதான் சொன்னேன். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யாராச்சும் ஏதாச்சும் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதான் பின்னாடியா வந்தேன். வந்து பார்த்தா நான் நினைச்ச மாதிரி நடந்துருச்சுங்க. நான் வரலன்னா நீங்க ஒரு ஆளா எல்லாரும் பேசுறதையும் கேட்டிருக்கணும். அப்படியே நடந்திருக்கலாம். என் ஒரு ஆளோட முடிஞ்சு போயிருக்கோம். இப்போ தேவையில்லாம உங்களுக்கும் கெட்ட பேரு. முக்கியமா அத்தை திரும்பவும் உங்க மேல கோவமா போறாங்க. ச்சே. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், விடுங்க. அம்மாவோட கோவம் எப்பவும் உள்ளதுதான். நாளைக்கு திரும்பவும் நல்லபடியா பேசுவாங்க. இருந்தாலும் என்னால திரும்ப திரும்ப உங்களுக்கு கெட்ட பேர் வருதே, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க ஏங்க அதை அப்படி பாக்குறீங்க? பொய் சொல்லக்கூடாதுங்கிறதுல நீங்க அவ்வளவு உறுதியா இருக்கும்போது உங்க புருஷன்னா அதுல பாதியாவது இருக்க வேணாமா? இந்த வீட்டுல ஆளாளுக்கு பொய் சொல்றாங்க. லேப்டாப் விஷயத்துல ஆதி பச்சையா பொய் சொல்றான், பார்வதி பொய் சொன்னா. அதையெல்லாம் நீங்க தாங்கிக்கிட்டீங்களே, நானும் எதுக்குங்க பொய் சொல்லணும்? இதுல நீங்க பொய் சொல்றீங்கன்னு யார் சொல்ல முடியும்? உண்மையை மறைக்கிறதும் பொய் சொல்றதுக்கு சமம் நீங்க தானுங்க சொன்னீங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வர மாட்டீங்கன்னு உறுதியா சொன்னப்போ நான் தானே உங்களை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனேன். அந்த உண்மையை நான் சொல்லதானுங்க செய்யணும். வரது வரட்டும், பாத்துக்கலாம், விடுங்க. இன்னைக்கு கடை தெருவில் மக்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னு பாத்தீங்களா? எல்லாம் உங்களால தாங்க. நம்ம கடை தெரு முனையில ஒரு அம்மா தள்ளு வண்டியில காய்கறி எல்லாம் வித்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் அழுதுட்டாங்க. உழைச்ச காசு அவன் கையில கொடுக்கும் போதெல்லாம் வயிறு எரியும் தம்பி, நான் சாபம் விட்டுட்டே தான் கொடுப்பேன். இன்னைக்குதான் ஒரு விடுவு காலம் பிறந்திருக்குன்னு என் கைய பிடிச்சு சொன்னாங்க. அதை கேட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லைங்க, விஷயத்தை கேள்விப்பட்டு வணிகர் சங்கத்துல இருந்து ஒருத்தர் நன்றியால சொல்லிட்டு போனாருங்க. நான் இத்தனை வருஷமா இங்கதான் கடை வச்சிருக்கேன், ஆனா என்ன ஒருத்தன் கூட பார்த்ததே இல்லை. ஆனா நீங்க ஒரே நாள்ல ஊரெல்லாம் ஃபேமஸ் ஆயிட்டீங்க. உங்களை வச்சு எல்லாரும் என்கிட்ட வந்து பேசினாங்க. ஒருத்தங்க இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு வேற சொன்னாங்க. நிஜமா சொல்றீங்களா இல்ல சும்மா என்ன சமாதானப்படுத்த சொல்றீங்களா? நிஜமா தாங்க சொல்றேன். நான் பேசுறதுன்னு உங்களுக்கு தெரியலையா? என்னமோங்க, அடையாளம் சொன்னது நானா இருந்தாலும் அதுக்கு காரணம் நீங்க தான். நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நோ நோ மனுஷன். என்ன சொன்னீங்க? அதாங்க, நோ மனுஷன். என்னங்க சிரிக்கிறீங்க? நல்லா தானே சொன்னேன். அது நோ மனுஷன் இல்ல. வேற என்ன? நோ மென்ஷன். ஆடாது என்ன கர்மமோ, போங்க. சரிங்க, நோ மனுஷன். என்னங்க திரும்ப தப்பா சொல்லிட்டேனா? லைட்டா. சரி விடுங்க, பசிக்குது. சாப்பிட போலாமா? இல்லங்க,
நீங்க போய் சாப்பிடுங்க, எனக்கு பசிக்கல. அது எப்படிங்க உங்களுக்கு மட்டும் பசி இல்லாம இருக்கும்? 2 பேரும் ஒன்னதானே உள்ள வந்தோம். வாங்க போலாம். இல்ல வேண்டாம். இங்க பாருங்க, இப்ப வீடு இருக்கிற நிலைமையில யாரும் நம்மளை சாப்பிட கூப்பிட மாட்டாங்க. நாம தான் சாப்பிடணும். வாங்க, நீங்க பசிக்கிறீங்க, வாங்க வாங்க.